அதாவதுங்க, சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, பசங்க பிள்ளைங்கள வந்து லோக்கல்லே அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவிலே ஆரம்ப கல்வி, காலேஜு, வேலைவாய்ப்பு எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பசங்க பிள்ளை படிச்சுட்டு வெளிநாடு, அடுத்த ஸ்டேட்டு, அடுத்த மாவட்டம். இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுக்கப்ப நாங்கள் கரூர் இருக்கிறோம். கரூருக்குன்னா பெங்களூர் போக பயப்படுவாங்க. சென்னைக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. கோயம்புத்தூர் அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, லோக்கல்லே பார்த்துக்குவோம் அப்படின்னா, லோக்கலில் எப்படி இவங்க படித்த படிப்பு லோக்கலில் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. பெங்களூரில் கிடைக்கும், சென்னையில் கிடைக்கும், இப்படி கல்கத்தா வெளியில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க பிள்ளைங்க வேணாங்க, இல்லைங்க நம்ம நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே நேரத்துக்கு வந்து பெண் குழந்தையாக இருந்தால் படித்தா இப்போ 2 சர்டிஃபிகேட் வாங்கி, அதாவது 2 கோர்ஸும் முடிச்சிருக்கு, பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. வெளியில் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாத இருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ இப்படி ஒரு குழப்பத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளரை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஓப்பனாக பேசலாம். அந்த பையனோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சனி இருக்கா, சூரியன் இருக்கா, செவ்வாய் இருக்கா, பேசாமல் உங்கள் பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, வெளியூர் அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பாக நல்லா பிழைச்சிருவார், நல்லா முன்னேற்றத்துக்கு வருவார். அவர் மேலே நீங்கள் பயப்படாதீங்க. தெளிவான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையும். அப்படி சொல்லி நம்ம பேரண்ட்ஸுக்கு, வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தைரியத்தை கொடுக்கணும். ரொம்ப பேசணும். இப்படி தான் நீங்கள் அப்படி சொல்லி சொன்னோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சமாதானத்தோட நீங்கள் அப்படி ரொம்ப வெளிநாடுலாம் அனுப்ப வேணாங்க. சென்னை அனுப்புங்க, பெங்களூர் இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. இது லோக்கல் தானவா, நீங்கள் அனுப்பிச்சி விட்டு பாருங்கள். அந்த பையன் நல்லா சம்பாரித்து முன்னுக்கு வருவார். அப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். அவங்களுக்கு அந்த பையனை வெளிநாடு அனுப்பலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவு நீங்கள் எடுக்கலாம்னு நம்ம சொல்லி பண்ணினோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அந்த சாதகம் வந்து உண்மையான சாதகமாக இருக்கணும். தப்பான சாதத்தை கொடுத்துட்டு 9ஆம் இடத்துல சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்காருன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அதில் பிரச்சனை சிக்கல் வரும். அந்த பேரண்ட்ஸ் என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதே பிரச்சனை நடந்துடும். விபத்து கண்டா பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் வந்து உண்மையான சாதகமாக இருந்து, அந்த சாதகத்தில் 9ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனை வெளிநாடு அனுப்பலாம், அடுத்த ஸ்டேட்டுக்கு அனுப்பலாம். வேலை, உத்தியோகம், அடிமைக்கு தொழிலுக்காக. ஆனால் சொந்த தொழிலுக்காக கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு, அவரோட பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட சாதத்தில் அந்த மாதிரி தான் வெளியூர் அனுப்பலாம், வெளிநாடு அனுப்பலாம். ஆயில் நல்லாயிருக்கும், நல்ல முறையில் மாத சம்பளம். கம்பெனி வந்து 3 கம்பெனி மாறினாலும் பதவி உயர்வு, சேலரி அதிகமாக கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பில் வந்து மறுபடியும் வந்து மேரேஜுக்கு வந்துடுவாங்க. அதை விட்டு நம்ம பொத்தி வளர்த்துனோம்னா சிக்கல் பிரச்சனை வரும். அதெல்லாம் நீங்கள் மெயினாக ஒரு சாதகத்தை பார்த்தா, பசங்க பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பலாமா, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே வேலை வாங்கி கொடுத்துடலாமா அப்படிங்கிற அதை ஒரு முடிவு வரணும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 9ஆம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் இருக்குன்னா கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும். அதாவது அதே நேரத்துக்கு 9ஆம் இடத்தை விட 6, 10ல் வந்து சூரியன் செவ்வாய் இருக்கா, மெயின் அதை பாருங்கள், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதை நம்பி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ரெடி பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணணும். இப்படிலாம் வந்து சாதகத்தை பார்க்கணும். ஒரு பொண்ணோட சாதகத்தில் பையனோட சாதகம்னா வெளிநாடு போகலாமா, அடுத்த ஸ்டேட்டு போகலாமா, இப்போ பெங்களூர், சென்னை இந்த மாதிரிலாம் வேலைக்கு அனுப்பலாமான்னு அவங்கவுங்க சாதத்துலேயே வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம், 6 கூட எங்கே இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, நல்ல நிலைமை இருக்குன்னா சம்பளத்துக்கு அனுப்பிச்சிருங்க. 10ஆம் இடம் நல்லா இருக்கா, 10 கூட ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, கேந்திரத்தை விட திரிகோணம் கேந்திரம் இப்படிலாம் பார்க்கணும். மெயினாக பார்த்துட்டு அப்போ சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிடுங்க. சொந்த தொழில் பண்ணி செய்ய முடியுமா, முடியாதா அப்படிங்கிறத ஒரு எண்ணம் அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ பொண்ணோட சாதத்தில் பாருங்கள், 7 கூடையும் வளர்த்துருக்கானா பாருங்கள். 7 கூடையும் வளர்த்துருக்கான், 7 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கானா, சரி மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணு 6ஆம் இடம், இப்போ 6 கூடையும் அந்த பொண்ணோட சாதத்தில், ஒரு பொண்ணோட சாதத்தில் 6 கூடையும் வீக்காக இருக்கிறான், என்னங்க 6 கூடையும் வீக்காக இருக்கான், கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க. சரி, 7 கூடையும் 6க்கு போயிட்டான், 8 கூடையும் 7ல் வந்து உட்காந்துருக்கான்னா அந்த பொண்ணை நீங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிருங்க. என்னங்க அந்த பொண்ணுக்கு லேட்டாகி மேரேஜ் பண்ணிங்கன்னா ஒரே தரம், பிரச்சனை இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய சாதகர் உங்கள் சோசியத்தை போய் விளக்கம் கேட்டு உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. அதுதான் நல்லது நடக்கும். அதை விட்டு நம்ம ஏன்னா தானே ஒரு சாதகம் பார்க்கறத விட நீங்கள் உங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா அந்த சாதகர்கிட்ட போய் தெளிவாக கேளுங்க. என்னுடைய பொண்ணுடைய சாதத்தில் 7 கூட எங்கே இருக்கான், 6க்கு போயிட்டானா, 8 கூட 7க்கு வந்து நிற்கிறாரா, அந்த திசை புத்தி வருமா வராதா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு நல்ல முடிவெடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனல் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ பள்ளி டிவியை பாருங்கள். எல்லா சப்ஜெக்டும் அதில் இருக்குது. சாதகம் பார்க்க விருப்பப்படும் போது 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசலாம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.